கிறிஸ்துவுக்கான கண்பானவர்களே, ஆண்டோடைய திருப்பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சிறப்பாக இந்த புதிய மாதம் நம்முடைய வாழ்க்கையில அருளையும் ஆசையும் இறை பிரசன்னத்தில் வாழ்கிற வாழ்வையும் கொடுத்து தேவன் தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 147 சங்கீதம் 3வது வசனம். Psalms 147 verse 3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இந்த புதிய மாதத்தை துவக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி நோக்கும் ஒரு எதிர்பார்ப்பும் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது இயல்பு. ஏனென்று சொன்னால், இந்த மாத துவக்கமாய் இருக்கிறதே கடந்த காலங்களை காட்டிலும் புதிய நன்மைகளை மேன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா என்கிற ஏக்கமும் எதிர்பார்ப்பும். அந்த காலத்துல எல்லாம் இந்த கல்யாணத்துக்கு போகும்போது மொய் எழுதுவாங்க. அது 51, 101, 201, 501 எழுதுவாங்க. ஏன் இந்த 1 அப்படின்னு கேட்டாக்க அது வளர்ச்சியை காண்பிக்கிறது. அப்படித்தான் மாத துவக்கமும் ஆண்டு துவக்கமும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிறப்பின் நம்பிக்கையை நமக்கு தருகிற ஒன்றாய் காணப்பட வேண்டும். மனித வாழ்க்கையிலே பல்வேறு காயங்கள் எப்பொழுதும் தங்கி நிற்கிற அல்லது தேங்கி நிற்கிற காரியமாய் காணப்படும். ஆனால் ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவர், ஆண்டவர் நம்முடைய குறைகளை போக்குகிறவர், நம்முடைய வாழ்வின் காரியங்களை அவர் பட்சமாயிருந்து விசாரிக்கிறார். பாருங்கள், எகிப்தில எபிரேயர்கள் அடிமைகளாய் இருந்த பொழுது அவருடைய ஓலங்களை கேட்கிறேன் என்கிறார். அவர்கள் படுகிற பாடுகளை பார்த்தேன் என்கிறார். ஏனென்று சொன்னால், இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்க விரும்புகிறார். பாடுகளிலிருந்து விடுதலை தர ஆண்டவர் எத்தனைக்கிறார். மோசே மக்களை வனாந்தரத்தில் நடத்தின பொழுது அவனுக்கு ஏற்பட்ட சுமைகள் பாடுகள் ஏராளம். அவற்றின் மத்தியிலே அவர் அவனை சந்திக்கிறார். நியாயாதிபதிகளை கொண்டும் தீர்க்க தரிசிகளை கொண்டும் ராஜாக்களை கொண்டும் தன் மக்களை விசாரிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கும் இந்த புதிய மாதத்துல நம்முடைய மனக்குமுறல் எதுவாய் இருந்தாலும், ஆறுதல் வேண்டிருக்கிற நிலை எதுவாய் இருந்தாலும், என் ஆண்டவராகிய கடவுள் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவர், அவருடைய காயங்களை கட்டுகிறவர், நம்முடைய வாழ்க்கையில வெற்றிகளையும் மேன்மைகளையும் குணங்களையும் சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நம்மை தாங்குவார் என்பதில் மாற்றமில்லை. அது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம், அவர் அருளால் நிரப்பப்படுவோம். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. நீர் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவர், எங்கள் காயங்களை கட்டுகிறவர். இப்பொழுதும் இந்த புதிய மாதத்துல நீர் எங்களை ஆற்றி தேற்றுகிறபடியினாலே அந்த மகிழ்ச்சியிலே திளைத்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த உமக்கு சாட்சியாய் வலம் வர நீர் கிருபை வராட்டும். கிறிஸ்து இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள் பிதாவே, ஆமென்.